அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் காய்ச்ச அவரைக்காங்க. அவரைக்காய் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான அவரைக்காங்க இருக்குங்க. இப்போ செடியில் காய்க்கிற அவரை இருக்குது, அது இல்லாமல் கொடியில் காய்க்கிற அவரை, பட்டை அவரை இருக்குது, யானைக்காது அவரை இருக்குது, சிறகு அவரை இருக்குது, கோழிக்கொண்ட அவரையிலே 2 வெரைட்டி இருக்குது, சிகப்பு இருக்குது, பச்சை இருக்குது, தம்பட்டை அவரை இருக்குது. இது மாதிரி வந்து சிறகு அவரை இல்லாமல் மூக்குத்தி அவரைன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி பலவிதமான அவரை வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் காய்க்குது. இப்போ வந்து அவரைக்காயோடைய சீசனுங்க. நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பர் அது மாதிரி விதைச்சிட்டிங்கன்னா வந்து இல்லைன்னா ஆடிப்பட்டத்தில் விதைச்சா கூட போதுங்க. ஜனவரியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காய் எடுத்து ஃபுல்லாக ஜனவரி மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு கை கொடுக்கறது அவரைக்காய் தாங்க. அதுதான் அதுக்கு சீசனுங்க. அவரைக்காயிலும் பலவிதமான சத்துக்கள் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குங்க. நல்லா கொத்து கொத்தாக காய்க்குங்க. அவரைக்காயில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து ரொம்ப இருக்குங்க. நம்ம வந்து தொடர்ந்து வந்து அதுக்கு வந்து இப்போது 2, 3 விதமாக அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 3G க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி அதை வடிகட்டி அதை தொடர்ந்து ஒரு 4, 5 நாளைக்கு அடிச்சிங்கன்னா கட்டுப்பட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேப்பெண்ணெய் கூட ஷாம்பு கலந்து அதை நல்லா கலந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 4, 5 நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கட்டுப்படுத்திடலாங்க. இந்த 2 விதத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தி நிறைய வந்து அறுவடை எடுக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் அவரைக்காய் வந்து பலவிதமான அவரைக்காய் விதைத்து ஆடிப்பட்டத்தில் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் நல்லா கொத்து கொத்தாக காய்க்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1 கிலோ கிட்ட அவரைக்காய் வந்து நாங்கள் அறுவடை பண்ணுறோம். பொரியல் அதை மாதிரி கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், சாம்பாருக்கு உபயோகிக்கலாம். இப்படி வந்து நீங்கள் பலவிதத்துக்கு சமையலுக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையும் உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நிறைய அவரைக்காய் பயிரிட்டு நீங்கள் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போங்க.